இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஏழை எளிய மக்கள் தங்கள் பாவத்துக்காக மிகவும் விலை குறைந்த அடைக்கலான் குருவியை பலியிடலாம் என ஒரு வழக்கம் இருந்தது. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். விலை குறைந்த பறவைகளை தேவன் மறவாமல் அதையும் தன் சித்தத்தின்படி நடத்தும் போது நம் மீது அன்பு வைத்து நமக்காக தன் உயிரையே கொடுத்த இயேசு கிறிஸ்து நம்மை மறவார். நமக்காக சிறந்தவைகளை நன்மையானவைகளை தான் செய்வார். எனவே நாம் ஒருபோதும் பயப்படாமல் சர்வ வல்லவரின் பார்வையில் நாம் விசேஷமானவர்கள் என்று உணர்ந்து நாள்தோறும் அவரில் களி கூறுவோம். அவர் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பார். பொல்லாதவர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனவே நாம் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுவோம். நம்முடைய தேவைகளை இயேசு கிறிஸ்துவிடம் கூறுவோம். அவர் நிச்சயமாய் நம்மை நன்மையாய் வழி நடத்துவார்.